நீ எதுக்கு வந்து சாப்பாடு வைக்கிற? நீ சமைக்க கூடாது, உன் கையால நான் சாப்பிடக்கூடாதுன்னு தானே இருக்கேன். தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காத, போயிடு. பூங்குடி இங்க வாமா, அத்தை சமைச்சத எனக்கு தட்டுல போட்டு எடுத்துட்டு வா. இவ்வளவு நாளா எனக்கு பூவும் பொட்டும் வச்சது அவர் தான் மதனி. அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். போலீஸ் வந்து உன்கிட்ட ஏதாச்சும் விசாரிச்சாங்களா? ஆமா. நீ என்ன சொன்ன உங்ககிட்ட? மாயாண்டியால தான் அப்படின்னு அழுதுச்சுன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லு. இந்த கடுதாசிய அவருக்கு தபால்ல அமைச்சிருப்பா. மீனாட்சியே வரல, உன்னை இந்த கோலத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவ வரலப்பா. நான் இங்க நல்லாதான் இருக்கேன். மீனாட்சிய இதுக்கும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. பேச்சிய பாத்தீங்களா? அவ எப்படி இருக்கா? உங்க மேல இருக்க கோவத்துல அவரு பேச்சு மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவன் குடும்பத்தை பத்தி சுத்தமா யோசிக்க மாட்டேங்கிறான், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். யாராச்சும் கேட்டா இந்த ஒரு கை வச்சிருக்கவனுக்கு யாரு வேலை கொடுப்பான்னு கேட்கலாம். நம்ம பேச்சு எப்படி சமாளிக்கிறான்னு ஒன்னும் புரியல. நான் உங்ககிட்ட மாசம் மாசம் பணம் கொடுத்து சேமிப்பு கணக்குல போட சொன்னல, அதுல இருந்து வர கொஞ்சம் பணத்தை பேச்சு கிட்ட கொடுத்துருங்க. அம்மா இந்தாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க வாங்க. இதோ இருப்பா, இந்த தண்ணிய பாய்ச்சி முடிச்சுட்டு வரேன். மாயாண்டி அண்ணன் இந்நேரம் உங்க கூட இருந்திருந்தா உங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்களா? வைராக்கியமா இந்த ஊர்ல வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்னு பாருப்பா. அம்மாவை நல்லா பாத்துக்கோ அழகரு. இந்தாமா, இதுவும் செலவுக்கு வச்சுக்கோ. எதுக்குன்னா இந்த பணம்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ இது வரைக்கும் சியாவோட வார்த்தைய தட்டினதே இல்லல்லமா, இந்தா வாங்கிக்கோ. கவலைப்படாதீங்க மதனி, இந்த விஷயத்த நான் என் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இது உங்க அண்ணன் எங்க அண்ணனுக்கு செஞ்ச துரோகத்துக்கான நஷ்ட ஈடு. என்னது இது, பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த மாதத்துல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்க பாருங்க. இந்த நேரத்துல இவனுக்கு இங்க என்ன வேலை? வெளியில போ. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு, அவ்வளவுதான்.